வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்மணி விஸ்வராஜ். தகவல் உரிமை சட்டத்தில் எப்படி கட்டணம் செலுத்துவது, தகவல் மனுவிற்கு எப்படி கட்டணம் செலுத்துவது, தகவல் பெறுவதற்கு எப்படி கட்டணம் செலுத்துவதற்கு, மேல்முறையீடு, இரண்டாவது மேல்முறையீடு, இதுக்கெல்லாம் ஏதாவது கட்டணம் செலுத்தணுமா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். தகவல் உரிமை சட்டத்தை பொறுத்தவரை முதல் மனு அனுப்புகின்ற பொழுது 10 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மத்திய அரசிடம் தகவல் கேட்டாலும் சரி, மாநில அரசிடம் தகவல் கேட்டாலும் சரி, 10 ரூபாய்க்கான கட்டணம் செலுத்த வேண்டும். தமிழக அரசின் தொடர்புடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகம் போன்ற அரசு சார்பு நிறுவனங்கள் இவற்றில் தகவல் கேட்பதற்கு 10 ரூபாய்க்கான நீதிமன்ற கட்டண விலை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுவது எளிமையான விஷயம். பணமாகவும் செலுத்தலாம், வங்கி வரைவடை டிடி மூலமாக செலுத்தலாம், காசோலை மூலமாக செலுத்தலாம். உங்களுக்கு எது எளிமையான விஷயமோ அந்த வகையில் செலுத்தலாம். பாரத வங்கியினுடைய சலான் மூலமாக, ஸ்டேட் பேங்க் சலான் மூலமாகவும் தமிழக அரசுக்கு கட்டணம் செலுத்தலாம். தமிழக அரசு தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை நீதிமன்ற கட்டண ஒட்டுவில்லை, பணம், வங்கி வரைவோலை, காசோலை, வங்கி சலான் மூலமாக செலுத்தலாம். இது முதல் மனுவிற்கான கட்டணத்தை பொறுத்தவரை. மத்திய அரசை பொறுத்தவரை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அஞ்சல் நிலையத்தினுடைய போஸ்டல் ஆர்டர் மூலமாக செலுத்துவது எளிமையான விஷயமாக இருக்கும். மத்திய அரசை பொறுத்தவரை போஸ்டல் ஆர்டர், வங்கி வரைவோலை, பணமாக செலுத்த வாய்ப்புள்ள இடங்களில் பணமாக செலுத்தலாம். இது முதல் மனுவிற்கு, தகவல் கோரும் மனுவிற்கு ரூபாய் 10 கட்டணம் செலுத்துவதற்கான முறை. அதன் பிறகு செலவு தொகை, பொது தகவல் அதிகாரி நீங்கள் எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் தகவலை பெறுவதற்கென்று கட்டணத்தை தீர்மானித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்வார். நீங்கள் கோரிய தகவல் 10 பக்கங்கள் இருக்கின்றது, அதற்கு 20 ரூபாய் கட்டணம் செலுத்துங்கள் என்று சொல்லி எந்த வகையில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை பொது தகவல் அதிகாரிகளுக்கு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பொது தகவல் அலுவலர்கள் வழக்கம் போல் உங்களுக்கு விளக்கமாக சொல்லாமல் வெறுமனே சொல்லுவார்கள். 20 ரூபாய் கட்டணம் செலுத்துங்கள் என்று வெறுமனே சொல்லிவிடுவார்கள். எந்த வகையில் செலுத்த வேண்டும், அந்த கட்டணத்தை எப்படி தீர்மானித்தவர்கள் என்றெல்லாம் சொல்வதில் அவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், சொல்லாமல் விட்டு விடுவார்கள். இந்த மாதிரி செலவு தொகை கட்ட வேண்டுமா என்று பார்த்தால் 30 நாட்களுக்குள் தகவல் மனுவை பொது தகவல் அலுவலர் பெற்ற 30 நாட்களுக்குள் செலவு தொகை கேட்டால் அந்த செலவு தொகையை கட்டாயம் நீங்கள் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். செலவு தொகை இல்லாமல் தகவலை வழங்குவதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை. விதிவிலக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதற்கான சான்றிதழை பெற்று வழங்கினால் தகவல் உரிமை சட்டத்தில் எந்த கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை. அவர்களை தவிர மற்ற எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கட்டணம் செலுத்தி தான் தகவலை பெற வேண்டும். செலவு தொகை தகவல் கேட்டு மனு கொடுத்துருக்குறோம். அலுவலர் நம்ம கேட்ட தகவலை கண்டுபிடி எடுத்து வச்சுட்டு செலவு தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ளும்படி கேட்கின்ற பொழுது அந்த செலவு தொகையை எப்படி செலுத்துவது என்று பார்த்தால் நீதிமன்ற கட்டணை ஒட்டுவில்லை மூலமாக, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் மூலமாக இதற்கு செலவு தொகையை செலுத்த முடியாது. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பொறுத்தவரை, நீதிமன்ற கட்டண ஒட்டுவில்லை பொறுத்தவரை முதல் மனுவிற்கு 10 ரூபாய் செலுத்துவதற்கு மட்டும்தான் பொருந்தும். அதன் பிறகு செலவு தொகை செலுத்துவதற்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பொருந்தாது. அதனால் தொகையாக செலுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் தொகையாக செலுத்தலாம், வங்கி வரைவோலை மூலமாக செலுத்தலாம், காசோலை மூலமாக செலுத்தலாம், பாரத மாநில வங்கியினுடைய, ஸ்டேட் பேங்கினுடைய சலான் மூலமாக செலுத்தலாம். தொகையாக செலுத்துவது எப்படி? முதல் மனு தகவல் கேட்கக்கூடிய மனுவிற்கான 10 ரூபாய் கட்டணம் செலுத்துவது அல்லது செலவு தொகை செலுத்துவதற்கு ரூபாய் 10 அல்லது பிறகு வரக்கூடிய செலவு தொகையை தொகையாக ரொக்கமாக எப்படி செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அலுவலகத்தில் தொகையினை நேரில் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அலுவலகங்களை பொறுத்தவரை தொகையை நேரில் செலுத்தி தகவலுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். நகராட்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலகம், வங்கிகள், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பணத்தை உங்களிடம் நேரில் பெறுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அவரிடம் நீங்கள் தகவல் உரிமை சட்டத்திற்கான கட்டணத்தை நேரில் பணமாக செலுத்தலாம். செலுத்தினால் அவர்கள்
உரிய கணக்கில் கீழ் அதை வரவைத்துக் கொண்டு உங்களுக்கு ரசீது கொடுப்பார்கள். அந்த ரசீதினை தகவல் மனுவோடு இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். வங்கி வரைவோலை டிடி பெறுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். வழக்கமாக வங்கியில் வரைவோலை பெற்று அதனை இணைத்து தாக்கல் செய்யலாம். பாரத மாநில வங்கியினுடைய செலுத்து சீட்டு ஸ்டேட் பேங்க் சலான் மூலமாக எப்படி கட்டணம் செலுத்துவது? இந்த சந்தேகம் அடிக்கடி நம்முடைய நண்பர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு உரிய கணக்கு தலைப்பு எண் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள். ஆர்டிஐ தகவல் சட்டத்தில் கட்டணம் செலுத்துவதற்காக அரசுடைய கஜானா கணக்கு எண் ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கணக்கு எண்ணை நீங்கள் குறிப்பிட்டு பாரத மாநில வங்கி ஸ்டேட் பேங்க் நேரடியாக பணத்தை உங்களிடம் பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பார்கள். அது பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உரிய கருவூலத்தில், சார்நிலை கருவூலம் அல்லது கருவூலத்தில் கருவூல அதிகாரி உங்களுடைய சலானில் சீல் வைத்து கொடுக்க வேண்டும். அல்லது உரிய அரசு துறையினுடைய அலுவலர் சீல் வைத்து கொடுத்தால் மட்டுமே பாரத மாநில வங்கி ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரை சலானை பெற்றுக்கொள்வார்கள். சலான் உங்களுக்கு கருவூலம், வட்டாட்சியர் அலுவலகம், அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய படிவங்கள் விற்கக்கூடிய கடைகள் அனைத்திலுமே கவர்மெண்ட் சலான் என்று சொல்வார்கள், ஸ்டேட் பேங்க் சலான் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சலானை பெற்று பூர்த்தி செய்து நீங்கள் எந்த அலுவலகத்திற்கு தகவல் கேட்டீங்களோ அந்த அலுவலகத்தில் சீல் பெற்று ஸ்டேட் பேங்கில் பணத்தை கட்டினீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அல்லது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, அங்கேருந்து கட்டணும் அப்படின்னாக்க இந்த கணக்கு தலைப்பு எண்ணை குறிப்பிட்டு சலானை பூர்த்தி செய்து சார்நிலை கருவூலம் சப் ட்ரெஸரி அல்லது மாவட்ட கருவூலம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர்கள் ரவுண்ட் சீல் வைத்து கொடுப்பார்கள். வட்ட முத்திரை தேதி சீல் வச்சு கொடுப்பாங்க. அந்த சீல் பெற்ற பிறகு நீங்கள் ஸ்டேட் பேங்கில் கொண்டு போய் இந்த சலானையும் பணத்தையும் கட்டினீர்கள் என்றால் அவர்கள் பெற்றுக்கொண்டு 3 பிரதிகள் இருக்கும். ஒரு பகுதியை அவர்கள் வைத்துக்கொண்டு ஒரு பகுதியை உரிய அலுவலகத்திற்கும் இன்னொரு பகுதியை உங்களுக்கும் கொடுப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை ஜெராக்ஸ் நகல் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் பொது தகவல் அலுவலருக்கு இந்த சலானுடைய பிரதியை அனுப்பி வைத்தால் அவர் அதனை ஏற்றுக்கொண்டு தகவல் மனுவிற்கும் அல்லது செலவு தொகையும் ஏற்றுக்கொள்வார். தகவல் கோரக்கூடிய மனு ஒரு பொது தகவல் அதிகாரி பெற்ற பிறகு 30 நாட்களுக்குள் செலவு தொகை கேட்பதற்கு தவறிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் தகவல் அறிவு நீச்சலத்தில் எந்த தொகையும் செலுத்த தேவையில்லை. எத்தனை 1000 பக்கங்கள் தகவல் இருந்தாலும் அந்த தகவலை பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு செலவு தொகை இல்லாமல் கொடுக்க வேண்டும். மேல்முறையீட்டிற்கு தகவல் அறிவு நீச்சலத்தில் கட்டணம் எதுவும் கிடையாது. தகவல் ஆணையகத்திற்கு 2வது மேல்முறையீடு செல்வதற்கும் கட்டணம் எதுவும் கிடையாது. பொது தகவல் அலுவலர் கட்டணம் முடிவு செய்கின்ற பொழுது அவருடைய விருப்பத்திற்கு கட்டணத்தை முடிவு செய்ய முடியுமா? நிறைய பொது தகவல் அதிகாரிகள் ரொம்ப திமுறா ஆணவமாக பதில் எழுதுறாங்க. நீங்கள் 10 ரூபா கட்டி கேட்டிங்கன்னா இவ்வளோ ரெக்கார்ட் நாங்கள் எடுத்து தரணுமா, வெறும் 10 ரூபாயில் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்லாம் பதில் சொல்கிறாங்க. ஒரு தகவல் மனுவிற்கு எத்தனை விவரங்கள் கோரப்பட்டிருந்தாலும் எத்தனை தகவல்கள் கோரப்பட்டிருந்தாலும் 10 ரூபாய்க்கான கட்டணம் செலுத்தியிருந்தால் போதும். விண்ணப்ப கட்டணம் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். மத்திய அரசு தொடர்பாக இருந்தாலும் சரி, மாநில அரசு தொடர்பாக இருந்தாலும் சரி, கட்டணம் வெறும் 10 ரூபாய் தான். இந்த கட்டணத்தை 10 ரூபாய்க்கு அதிகமாக கேட்கக்கூடிய உரிமை எந்த பொது தகவல் அதிகாரிக்கும் இல்லை. எவ்வளோ பெரிய கொம்பு முளைச்ச அதிகாரியாக இருந்தாலும் சரி, 10 ரூபாய்க்கு மேலே விண்ணப்ப கட்டணம் கேட்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. சட்டம் மிக தெளிவாக சொல்லிச்சு 10 ரூபா தான் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 10 ரூபா தான் கட்டணம் சொல்லிடுச்சு. சட்டம் சொன்னதை மீறுவதற்கு பொது தகவல் அதிகாரிகளுக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. ஆனால் நிறைய பேர் திமுறா எழுத்து மூலமாக இந்த பதில் சொல்றதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நடைமுறையில். அடுத்து செலவு தொகை, தகவல் வழங்குவதற்கான செலவு தொகையை பொது தகவல் அதிகாரிகள் எப்படி தீர்மானிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்திற்கு 2 ரூபாய். A4 சைஸ் அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பதற்கு, நகல் எடுத்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு கட்டணம் நாம் ரூபாய் ஒரு பக்கத்திற்கு 2 செலுத்த வேண்டும். பக்கத்தினுடைய அளவு பெரிய அளவில் இருக்கின்ற பொழுது உண்மையான செலவு தொகை, அந்த பகுதியில் அவர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பதற்கு உண்மையான செலவு தொகை என்னவோ அந்த உண்மையான செலவு தொகை கேட்க வேண்டும். அதில் லாபம் வச்சு கேட்கறதோ மிகைப்படுத்தி கேட்பதோ அதிகமாக வைத்து கேட்பதோ பொது தகவல் அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை. உண்மையான செலவு தொகை கேட்கலாம். ஒரு பிரிண்ட் எடுத்து தரணும், அவருடைய சிஸ்டத்துலேருந்து மெயிலில் இருக்க அந்த தகவல் பிரிண்ட் எடுத்து தரணும்
அப்படிங்குள்ள பிரிண்ட் காஸ்ட் அதிகமாக அவர் கேட்க முடியுமா, கலர் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கல அதனுடைய உண்மையான செலவு தொகை கேட்கலாம். A4 சைஸ் அல்லது வழக்கமான ஒரு பக்கத்திற்கு பொதுத்தொழில் அச்செடுத்து கொடுப்பதற்கு, பிரிண்ட் எடுத்து கொடுப்பதற்கு ரூபாய் 2 மட்டுமே கேட்க வேண்டும், அல்லது உண்மையான செலவு தொகை கேட்க வேண்டும். மிகைப்படுத்தி அதிகமான செலவு தொகை கேட்க பொதுத்தொழில் அலுவலருக்கு அதிகாரம் இல்லை. சிடி குறுந்தகடுகள் மூலமாக சிடி மூலமாக தகவலை உங்களுக்கு வழங்குவதற்கு ஒரு சிடிக்கு 50 ரூபாய் கட்டணம் அவர் தீர்மானிக்கலாம். அதை தாண்டி தீர்மானிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. தகவல் எந்த வகையில் இருக்கின்றதோ அதே வகையில் அவர் அதனை பிரதி எடுத்து கொடுக்க வேண்டும். தகவல் அவர்கிட்ட எந்த வகையில் இருக்கோ அதே வகையில் எடுத்து கொடுக்க வேண்டும். இமெயில் மூலமாக பொது தகவல் வழங்கலாமா என்று பார்த்தால் நிச்சயமாக இமெயில் மூலமாக தகவல் வழங்குவதற்கு பொது தகவல்களுக்கு கடமை இருக்கின்றது. கட்டாயம் அவர்கள் இமெயில் மூலமாக தகவலை வழங்க வேண்டும். ஆனால் நிபந்தனை என்னவென்று பார்த்தால் அவர்களுக்கு அந்த தகவல் கணினி மயமாக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இமெயில் மூலமாக வழங்குவதற்கு அவருக்கு கடமை இருக்கின்றது. தகவல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்டணங்கள் தொடர்பான விஷயங்கள் இவ்வளவுதான். ஒரு சில மாதிரியான தகவல் அதிகாரிகள் சொல்றாங்க, கவருக்கு 50 பைசா கொடுங்க, தபால் செலவு கொடுங்க, நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் 100 கிராம் இருக்குது, அதை பதிவஞ்சல் அனுப்புறதுக்கு 500 ரூபாய் காசு கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி தபால் அனுப்புவதற்கான செலவு தொகையை பொது தகவல் கேட்க முடியுமா என்று பார்த்தால் தகவல் ஆணையகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. தபால் கட்டணத்தை பொது தகவல் அதிகாரிகள் நம்மிடமிருந்து மனுதாரமிருந்து கேட்பதற்கு அதிகாரமில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்ம அதிகாரிகள் வேறு மாதிரிலாம் செலவு தொகையை தீர்மானிச்சிருக்காங்க. இந்த தகவல் எடுத்துறதுக்கு எனக்கு 2 நாள் கூலி தேவைப்படுது, எனக்கு கூலி கொடுங்க, சம்பளம் கொடுங்கன்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொது தகவல் அதிகாரிகள் நமக்கு தகவல் வழங்குவதற்கு சம்பளம் கேட்க முடியுமா, கூலி கேட்க முடியுமா, கூடுதலாக வேறு ஏதாச்சும் சொல்லி அதெல்லாம் கேட்க முடியுமான்னு பார்த்தா தகவல் ஆணையகம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா காசு, உண்மையாக அதை படி எடுத்து தரத்துக்கு ஜெராக்ஸ் எடுத்து எவ்வளோ காசு, பிரிண்ட் எடுத்து தரத்துக்கு எவ்வளோ காசு, அந்த உண்மையான செலவு தொகை. அதை தாண்டி கூடுதல் செலவு தொகை, தபால் செலவு, உனக்கு கூலிக்கு ஆள் வச்சு செஞ்சேன் அதுக்கு கூலி, இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்க முடியுமான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதையுமே கேட்கறதுக்கு பொது தகவல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று தகவல் ஆணையகம், மத்திய தகவல் ஆணையகம், மாநில தகவல் ஆணையங்கள் பல்வேறு வழக்குகளில் கொட்டுக்கா வச்சு அவங்களுக்கு செவனிலார மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு கூட ஒரு சில அதிகாரிகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள 18 உட்பிரிவு 1 கீழ் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. செலவு தொகையை அநியாயமாக பொதுத்தொழிலை தீர்மானித்தால், நியாயமற்ற செலவு தொகையை தீர்மானித்தால், கூடுதல் செலவு தொகையை தீர்மானித்தால், தகவலுக்கான செலவு தொகையை பெற்றுக்கொண்ட பிறகு தகவலை வழங்காமல் இருந்தால் பொது தகவல் அதிகாரிகளுக்கு பிரிவு 18 உட்பிரிவு 1 படி தண்டனை வழங்குவதற்கு, அவர்களுக்கு மீது உரிய துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு, உங்களுக்கு நஷ்டீடு பெற்றுக் கொடுப்பதற்கு தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது. இன்னும் ஒரு படி மேலே போய் அவனுக்கு ஒழுங்காக சட்டத்தை படிச்சுட்டு வாடன்னு சொல்லி சட்டம் படிப்பதற்கு, தகவல் சட்டத்தை பயிற்சி எடுத்து கொண்டு வருவதற்கு, உத்தரவு போடுவதற்கும் தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது. செலவு தொகை பொறுத்தவரை தகவல் சட்டம் ரொம்ப எளிமையாக இருக்குது. விண்ணப்பம் கொடுக்கல 10 ரூபா. விண்ணப்பத்தை பெற்ற 30 நாட்களுக்குள் பொது அதிகாரி செலவை கேட்டான்னா உண்மையான செலவு ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா, பெரிய பேப்பராக இருந்துச்சுன்னா உண்மையாக அது செலவு, ஜெராக்ஸ் எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவு, பிரிண்ட் எடுத்து தரமாக இருந்தால் ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா, கலர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அல்லது பெரிய சைஸ் வந்தால் உண்மையான செலவு தொகை, சிடியாக இருந்தால் ஒரு சிடிக்கு 50 ரூபாய். இதை தாண்டி நீங்கள் ஒரு சாலை அமைக்கின்ற பொழுது ஜல்லியை மாதிரியாக கேட்கின்றீர்கள். தார் 1 கிலோ 1 லிட்டர் தார் மாதிரி கேட்கின்றீர்கள். அந்த சாலை அமைப்பதற்கு என்ன தார் பயன்படுத்தினாலும் அந்த தாரை 1 லிட்டர் கேட்குறீங்க. கட்டிடம் கட்டுறதுக்கு மணல் பயன்படுத்திருக்காங்க, அந்த மணல் 1 கிலோ கேட்குறீங்க. பாலங்கட்டத்துக்கு ஜல்லி பயன்படுத்தியிருக்காங்க, இரும்பு கம்பிகள் பயன்படுத்தியிருக்காங்க, இதை மாதிரிக்கு ஒரு பீஸ் கேட்குறீங்க. ஒரு மீட்டர் ஒரு அடி கம்பியை மாடல் கேட்குறீங்க. ஒரு கட்டுமானங்கள்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கியூப் பீஸ் அப்படிம்பாங்க, மாதிரி பீஸ் ஒன்று எடுத்து வைப்பாங்க. அந்த கியூப் பீஸை தகவல் நிமிஷத்தில் நாம் ஒரு மாடல் வாங்கலாம். ஒரு கட்டுமான பகுதியிலிருந்து ஒரு பீஸ் வெட்டி எடுத்து கட்டுமானம் முடிந்த பிறகு வெட்டி எடுத்து கொடுக்க சொல்லி கேட்கலாம். இதை பெறுவதற்கு எவ்வளோ கட்டணம் செலுத்துன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான கட்டணத்தை மட்டுமே கேட்க வேண்டும், கூடுதல் கட்டணத்தை கேட்கக்கூடாது. ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை, நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை ஜல்லிக்கு எவ்வளோன்னு சொல்லி கட்டணம் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருப்பாங்க. ஒப்பந்ததாரர்கள்ட்ட இவங்க ஜல்லிக்கு எவ்வளோ காசு
ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நமக்கும் தீர்மானித்து வைத்திருப்பார்கள். அந்த நியாயமான கட்டணத்தை நம்மிடம் கேட்டு பெறலாம். கூடுதல் கட்டணத்தையோ லாபம் வைத்தோ நம்மிடம் கேட்கக்கூடாது. கேட்டால் பிரிவு 18 இருக்கின்றது, அவளை தண்டிப்பதற்கு. நன்றி, வணக்கம்.